ஹலோ பீப்பிள் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா பஞ்சாப் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், அதாவது வந்து பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டாக நடந்தது தான். ஃபஸ்ட்டு ஃபேப் டு பிளேசி வந்து டிசிலேருந்து வான் பண்ணார். டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணுறோம் சூஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் இறங்கினாங்க. ஸோ பஞ்சாப் வந்து ஸ்டார்டிங்கில் பேட்டிங் இறங்கினாங்க. பிரியான்ஸ் ஆர்யா வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்தார் 6 ரனில். ஸோ பிரியான்ஸ் ஆர்யா ரீசெண்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பார்ப்போம். பிரப்சிமன் சிங் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் வந்து அவரால் வந்து கீப்பப் பண்ண முடியல. அங்கே சைடு வந்து ஜாய்ஸ் இங்கிலீஷ். ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து வந்தார், அவரும் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் கொடுத்தாரு, பட் இது பண்ண முடியல. ஒரு சைடு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நிகழ்வேதரா. ஸோ ஸ்ரேயஸ் அண்ட் நிகழ்வேதரா வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணிருந்தாங்க தான் சொல்லணும். அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து அதாவது இங்கிலாந்து அகெயின்ஸ்ட் வந்து இந்தியா ஸ்குவாட் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் ஸ்ரேயஸ் ஐயரோட பிளேயர் வந்து இல்லாதது ஒரு டிஸப்பாயிண்டான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும். பிகாஸ் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி அண்ட் வந்து அஜிங்கியா ரஹானே, லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் அவங்க வந்து என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டில் வந்து சூஸ் பண்ணாங்க தெரியல, அண்ட் செலெக்ஷன் வச்சாங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் 35 பால்ஸில் வந்து 53 ரன்ஸ் 155 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாரு. நேகல்வேதர் அவர் சைடு வந்து ரன்ன பால் வந்து சப்போர்ட் பண்ணார், பட் அவரால் இம்பாக்ட் பண்ண முடியல. அண்ட் சஷாந்த் சிங் வந்து ஒரு இன்றைக்கி அவர் கிளிக் ஆகல. அந்த ஒரு 6 மட்டும் இல்லைனா, அந்த 6 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மேபி ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக் சைட் மாறிக்கலாம். ஸோ அதெல்லாம் எண்ட் ஆஃப் டு டே இதாகுங்க. அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அவர் நிறைய பேர் வந்து ஒரு எப்படி எல்எஸ்டி வந்து விட்டாங்கன்னு தெரியல, அப்படி செம்மையான பிளேயரு. லைக் சிஎஸ்கே கூட ட்ரை பண்ணாங்க, சரியான பிளேயரு. 275 ஸ்ட்ரைக் ரேட்டில் கிட்டத்தட்ட 16 பால்ல 44 ரன்னு ஒரு தும்சம் பண்ணிட்டார்னு சொல்லணும். 4 6 3 4 சரியான ஒரு இன்னிங்ஸ் இன்னைக்கு. அண்ட் உமர்சாய் வந்தார், அவர் இம்பாக்ட் பண்ணல. மார்க்கோ யான்சன். ஸோ ஹர்தீப் பார் ஒரு 6 வந்தார். ஸோ 207 டார்கெட்டோட டிசி கிளம்பினாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 5 ஓவர்ஸ்க்கு வந்து ஃபேப் டு பிளேசி கேஎல் ராகுல் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட டாமினேட் பண்ணாங்க டிசியை. அங்கேருந்து வந்து கேஎல் ராகுல் விக்கெட் போச்சு. ஸோ அப்படியே வந்து ஃபேப் டு பிளேசி விக்கெட்டு. அண்ட் கருண் நாயர் வந்து ஒரு டீசெண்டாக செம்மையாக கொண்டு போயிட்டு இருந்தார். அண்ட் அட்டல் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டார். 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து இறங்கினாங்க சமீர் ரிஷ்வி வந்து நம்ம ஹையாக ரேட் பண்ணிருந்தோம். எப்போனா லைக் வந்து சிஎஸ்கேக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணும் போதெல்லாம் அந்த பையன்ட்ட நல்ல ஒரு பேட் ஸ்விங் இருக்குது, அந்த பையன்ட்ட நல்ல ஒரு பேட் ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் இது வரைக்குமே என்னன்னு தெரில, அவர் கிளிக் ஆகலை. இந்த மேட்ச்சில் அவருக்கு பிடிச்சிச்சுங்க. சரியான ஒரு மேட்சே திருப்பி விட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அவரும் கருண் நாயர் தான் கிட்டத்தட்ட வந்து மேட்ச்சு கேம் ஆன் கொண்டு வந்தாங்க டிசி சைடு. செமையாக ஒரு மேட்சை போய் 232 ஸ்ட்ரைக் ரேட்டில் 25 பால் 53 ரன்னு 3 4 5 6. அவரோட ரியல் பொட்டன்ஷியல் வந்து இந்த மேட்ச்லாம் தெரிஞ்சு சொல்லணும். செம்மையாக வந்து அவர் இந்த ஸ்வீப் ஷாட்லாம் பவுலர்ஸை ஃபாஸ்ட் பவுலர்ஸை சூப்பராக லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த மாதிரி ஆடி பார்த்துருக்கோம். இவர் செம்மையாக ஒரு நாக்குங்க. சமீர் ரிஷ்வி ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது டிசிக்கு, பார்ப்போம். அண்ட் ட்ரிஸ்டன் அப்போ ஒரு டீசெண்டான ஒரு கேமியோ 14 பால்ஸில் 18. ஸோ ஃபைனலி வந்து 19.3 ஓவர்ஸ்லேயே வந்து 208 வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு மேட்ச்சு. என்ன தான் வந்து டிசி வந்து போயிருந்தாலும் மேபி நான் அடுத்த வருஷத்துக்கு வந்து கொண்டு போகலாம். சமீர் ரிஷ்வி மாதிரி அதுங்களை வந்து ரீடைன் பண்ணலாம். பஞ்சாப் வந்து டாப் 2ல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான். டாப் 2 மேபி வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் வந்து மும்பைக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, அவுட் சைட் சான்சஸ். எப்படின்னு தெரியல. அது மேபி வந்து அடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சாங்கன்னா, நல்ல ஒரு 2 ஜெயிச்சாங்கன்னா டாப் 2க்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க. ஆர்சிபி எம்ஐ இவங்க கையில் தான் இருக்குது. பிபிஎஸ்க்கு வந்து டாப் 2ல் முடிக்கணுமா இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வந்து டாப் 2ல் முடிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பார்ப்போம். ஸோ இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டு இருக்குது சிஎஸ்கே பற்றி ஜிடியோட. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அன்டில் பை ஃப்ரம் த கிரிக்கெட். தேங்க்யூ, பை.